வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ உங்களை ஒரு விலை உயர்ந்த லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போனா கற்பனை செஞ்சுக்கோங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஆரம்பம். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தொட்ட உடனே வேலை செய்யற அந்த ஸ்கிரீன், உள்ள இருக்கிற பேட்டரி, இதெல்லாம் தான் உங்க உடல், அதாவது ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி. அந்த போனுக்குள்ள ஓடுற ஆபரேட்டிங் சிஸ்டம், நீங்க சிந்திக்கவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் உதவுற அந்த மென்பொருள் தான் உங்க மனம். இப்போ உடலும் இருக்கு, மனமும் இருக்கு. போன் சூப்பரா வேலை செய்யுது. ஆனா அந்த போன் உலகத்தோட தொடர்பு கொள்ள தேவையான அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் எது? அருமையான கேள்வி. அதுதான் இன்னைக்கு நாம பேச போற மனித ஆவி. பல நேரங்கள்ல நம்மகிட்ட எல்லாம் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு சோர்வு இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம் நமக்குள் ஒழிஞ்சிருக்கிற இந்த ஆவி அப்படிங்கிற மூன்றாவது பரிமாணம் நெட்வொர்க் இல்லாம துண்டிக்கப்பட்டிருக்கிறது தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எம்எம்ஐ கத்தோலிக்க யூடியூப் வழங்குற தூய ஆவியின் மனிதனாக அப்படிங்கிற தொடர ஆதாரமா வச்சு ஒரு ஆழமான தேடல் ஆரம்பிக்க போறோம். மனிதன் என்பவன் வெறும் உடலும் ஆன்மாவும் சேர்ந்தவன் மட்டும்தானா, அல்லது ஆவி என்ற மூன்றாவது பரிமாணம் நமக்குள்ள இருக்கான அலச போறோம். ஆமா, நீங்க சொன்ன அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் ஒப்பீடு நம்ம பேச போற விஷயத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஏன்னா மனிதன உடல் ஆன்மா அப்படின்னு 2 கூறா மட்டுமே பாக்குற வழக்கத்துல இருந்து உடல் மனம் ஆவி அப்படின்னு 3 கூறா பாக்குற இந்த மாற்றம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா கிடையாது. இது ஒரு மாபெரும் திருப்பு முனை. ஒரு மனிதன் முழுமை அடைறதுக்கும் அவனுக்கு தேவையான உண்மையான குணமளித்தலுக்கும் இதுதான் அடிப்படை. நம்ம ஒட்டுமொத்த பார்வையையே இது மாத்திடும். ஆனா இப்படி ஒரு புது விஷயத்தை ஏத்துக்கிறது மனித இயல்புக்கு அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது இல்லையா? நான் அந்த ஆதார பதிவுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை படிச்சேன். அந்த பாதிரியார் கதை தானே சொல்றீங்க? அதேதான். ஒரு பாதிரியார் குணமளித்தல் பத்தின ஒரு கருத்தரங்களை பேசும்போது மனிதனுக்கு உடல், மனம், ஆவி அப்படின்னு 3 நிலைகள் இருக்குன்னு போதிக்கிறாரு. இந்த புது கருத்தை அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆயர்கிட்ட, அதாவது பல வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு பிஷப் கிட்ட சொல்லும்போது அவர் இதை ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு. ஆமா, அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. சரியா சொன்னீங்க. மனிதன் உடல், மனம், ஆவி உள்ளவன்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்றாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு புது கோணத்தை சொல்லும்போது ஏன் இவ்ளோ பெரிய எதிர்ப்பு வருது? இப்போ அந்த ஆயர் ஏன் அப்படி வாதாடினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணியே இருக்கு. மனிதன் ஆன்மா மற்றும் உடல் உள்ளவன் அப்படிங்கிற இந்த இருகூறு கருத்து எங்கிருந்து வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை ரொம்ப பழமையான தத்துவமா இருக்குமோ? ஆமா, இது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிட்ட இருந்து வந்த ஒரு சிந்தனை முறை. காலப்போக்குல இதுதான் மாற்ற முடியாத உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆழமா வேரூன்றிடுச்சு. ஓஹோ, அப்ப அது ஒரு பழக்கப்பட்ட தத்துவம். கண்டிப்பா. வாழ்நாள் முழுக்க ஒரு தத்துவத்தை படிச்சு அதே நம்பி போதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் திடீர்னு 3ஆவது ஒரு பரிமாணம் இருக்குன்னு சொன்னா கோபம் வர்றது இயற்கைதானே? கொஞ்சம் பொறுங்க. அப்போ பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் சொன்னது தப்புன்னு சொல்றீங்களா? இத்தனை வருஷமா உலகமே அவங்கள தானே நம்பிட்டு இருக்கு. அவங்க சொன்னது முற்றிலுமா தப்புன்னு நான் சொல்ல வரல. அதாவது அது ஒரு குறிப்பிட்ட குணம். இப்போ ஒரு 3D பொருளை ஒரு இருபரிமாண திரையில பார்த்தா எப்படி இருக்கும்? அதோட முழு வடிவம் நமக்கு தெரியாது, ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும். மனிதனோட உளவியல் சிக்கல்களும் ஆன்மீக தேடல்களும் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த 3ஆவது பரிமாணமான ஆவியை புரிஞ்சுக்கிறது கட்டாயமாயிடுச்சுன்னு சொல்றீங்க? ஆமாம், கட்டாயம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அப்போ இவ்வளவு காலமா நம்ம பேசிட்டு வந்த அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒன்னையே நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோமா? பழைய வரைபடத்தை கிழிச்சு போட்டுட்டு புதுசா ஒன்னு உருவாக்குறோமா? இல்ல, நம்ம ஆன்மாவை தூக்கி எரியல. உண்மையில சொல்லப்போனா இந்த முக்கூறு வரைபடத்துல ஆன்மா அப்படிங்கிறது மனம் அப்படின்னு ரொம்ப துல்லியமா வரையறுக்கப்படுது. ஆன்மாவும் மனமும் ஒண்ணுதானா? ஆமா, விவிலியத்துல 1 தெசலோனிக்கேயர் 5:23 இத மிக தெளிவா பிரிச்சு காட்டுது. உங்கள் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தும் சீர்குலையாமல் காக்கப்படுவதாக அப்படின்னு அது சொல்லுது. அட, அந்த இடத்துல ஆவி, ஆன்மா, உடல்னு 3மே தனித்தனியா வருதே. கரெக்ட். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நாம தொடக்க நூல் 2.7க்கு போகணும். மனித படைப்பு பத்தி அங்க என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, கடவுள் களிமண்ணால மனிதனை உருவாக்கி அவன் முகத்துல உயிர் மூச்ச ஊதவே மனிதன் உயிருள்ளவன் ஆனான் அப்படிங்கிற அந்த பிரபலமான வசனம் தானே? அதேதான். இப்போ இதுல அந்த 3 பரிமாணங்களை எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. களிமண்ணால உருவாக்குனது அவனோட உடல். இறைவன் அவனுக்குள்ள ஊதிய அந்த உயிர் மூச்சுதான் அவனோட ஆவி. அப்போ மனம் எங்கிருந்து வருது? உடலோட அந்த உயிர் இணையும் போது ஏற்படுற விளைவுதான் மனிதன் உயிருள்ளவன் ஆனான் அப்படிங்கிறது.
இந்த உயிருள்ள தன்மைதான் அவனோட மனதை குறிக்குது. கிரேக்க மொழியில இத சைக் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இதுலேருந்து தான் சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையே வந்ததா? ஆமா, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் கூட ஒரு வகையான உயிர் இருக்குன்னு தத்துவங்கள் சொல்லுது. ஆனா மனிதனுக்கு இருக்கிற இந்த மனம் அல்லது அறிவார்ந்த சிந்தனை காரணமாதான் அவ மத்த படைப்புகளை விட உயர்ந்தவனாயிருக்கான். ஆதாம் விலங்குகளுக்கு பெயர் வச்சதெல்லாம் அவனோட இந்த மனதோட செயல்பாட்டை தான் காட்டுது. இத விளக்குறதுக்காக அந்த பதிவுல ஒரு அருமையான வரி சொல்லியிருந்தாங்க. உடலாலே வாழ்வது கால் வாழ்வு, உணர்ச்சியாலே வாழ்வது அரை வாழ்வு, அறிவாலே வாழ்வது முக்கால் வாழ்வு, ஆவியாலே வாழ்வதுதான் முழு வாழ்வு அப்படின்னு. ரொம்ப ஆழமான வரி அது. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய வீடியோ கேம் விளையாடுற மாதிரி தோணுது. நீங்க வெறும் உடலாலும் அறிவாலும் மட்டும் வாழ்றது அந்த கேம்ல இருக்கிற முதல் சில லெவல்களை மட்டும் விளையாடிட்டு மெயின் மிஷனை முற்றிலுமா தவற விடுறதுக்கு சமம். நாம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், ஆனா அந்த உச்சக்கட்ட முழுமையை நம்ம உணர்வதே இல்லை. நீங்க சொல்ற அந்த மெயின் மிஷனை நாம ஏன் தவற விடுறோம் அப்படிங்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 2:14 ரொம்ப அழகா விளக்கம் தருது. மனித இயல்பால் மட்டும் இயங்குபவன் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இதுல மனித இயல்பு அப்படிங்கிறது நம்ம அறிவு குறிக்குதா? ஆமா, மனிதனோட மனவாழ்வு குறிக்குது. மனிதன் விலங்குகளை விட உயர்ந்தவனா இருக்கலாம், ராக்கெட் விடலாம், ஏஐ கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த தர்க்க அறிவை வச்சுக்கிட்டு மட்டும் அவனால வாழ்க்கையோட முழுமையை அடைய முடியாது. இறைவனை பத்தின விஷயங்களை வெறும் அறிவால மட்டும் கிரகிக்க முடியாது. அதுக்கு ஆவி தேவை. சரி, எனக்கு இது புரியுது. அறிவையும் உணர்ச்சிகளையும் நம்ம மனம் பார்த்துக்கிடுது, பசி தூக்கம் இதெல்லாம் உடல் பார்த்துக்கிடுது. அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியோட உண்மையான வேலை தான் என்ன? இங்கதான் நம்ம ஒரு நுட்பமான விஷயத்த கவனிக்கணும். மனித ஆவி அப்படிங்கிறதும் தூய ஆவி, அதாவது ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறதும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற. அப்படியா? நான் ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. சுவாமி மென்டுகோ இதுக்கு ஒரு சிறப்பான விளக்கம் தர்றாரு. மனித ஆவி அப்படிங்கிறது இறைவனை நோக்கி எழும்புற மனிதனோட ஒரு பகுதி. இது நம்ம மனசுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தளம். அதாவது நம்மள நாமளே கடந்து போற ஒரு நிலைன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. தெய்வீக உலகத்தோட காற்று சுவாசிக்க செய்யற ஒரு உட்புற மூச்சுன்னு அவர் சொல்றாரு. இது மனிதனை சாதாரண நிலையிலிருந்து மேல கொண்டு போற செல்ஃப் டிரான்செண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு. அதனால நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஸ்மார்ட் போன் ஒப்பீட்டுக்கே வருவோம். அப்போ மனித ஆவி அப்படிங்கிறது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுதா? ஆமா, சொல்லுங்க, எப்படி கனெக்ட் பண்றீங்க? அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வர்ற தெய்வீக சிக்னலுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ரிசீவர் மாதிரி நம்ம மனித ஆவியும் அந்த சிக்னல் மாதிரி தூய ஆவியும் செயல்படுதா? அந்த ஆண்டனா ஒப்பீடு தான் இதை விளக்குறதுக்கு ரொம்ப சரியான வழி. 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்களும் இதேதான் சொல்லுது. மனிதனோட உள்ளத்துல இருக்கிறத அவனுக்குள்ள இருக்கிற அவன் ஆவியான்றி வேறு எவரும் அறியார் அப்படின்னு சொல்லுது. ஓஹோ, அப்ப கடவுளோட உள்ளத்துல இருக்கிறத கடவுளோட ஆவி மட்டும்தான் அறியும்னு அது தொடருதா? ஆமா, இறைவனோட சிக்னலான அந்த தூய ஆவியோட அலைவரிசைய மனிதன் தனக்குள்ளே இருக்கிற மனித ஆவி அப்படிங்கிற ரிசீவர் மூலமா தான் பிடிக்க முடியும். இந்த 2 ஆவிகளும் இணையும் போதுதான் அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் முழுமையடையுது. அப்போ அந்த நெட்வொர்க் டிராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஒரு மனிதனோட அந்த ஆண்டனா உடைஞ்சு போக முடியுமா? நான் ஏன் கேக்குறேன்னா, நிறைய பேர் எந்த காரணமும் இல்லாம ஒரு வெறுமையிலையும் துயரத்திலையும் இருக்காங்களே. கண்டிப்பா உடைஞ்சு போகலாம். தொடக்க நூல் 6:3 அப்புறம் 2 கொரிந்தியர் 7:1 சொல்ற மாதிரி இந்த மனித ஆவி மனிதனோட பாவங்களாலையும் உலக ஆசைகள்லயே மூழ்கி இருக்கிறதால பாழாகி போகலாம். அந்த ஆண்டனா தினத்தை பிடிச்சு போயிடும்னு சொல்றீங்க? ஆமா, நம்ம உடம்ப ஜிம்முக்கு போய் பாத்துக்கிறோம், புத்தகங்களை படிச்சு மனச கூர்மையாக்குறோம், ஆனா ஆவிய பத்தி கண்டு கொள்வதே இல்ல. அதனாலதான் மனித ஆவிய தூய்மையா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது. இது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ நான் ரொம்ப மனச்சோர்வா இருக்கேன்னு வச்சுப்போம். எனக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. நான் உடனே என்ன பண்ணுவேன்? ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போவேன். சாதாரணமா எல்லாரும் பண்றது அதுதான். ஆனா ஏன் பிரச்சனை மனம் சார்ந்த உளவியல் பிரச்சனையா அல்லது ஆவி சார்ந்த ஆன்மீக பிரச்சனையா அப்படிங்கறத நான் எப்படி வித்தியாசப்படுத்தி பாக்குறது? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. வில்லியம் ஸ்டாண்டிஷ் ரீட் அப்படிங்கிற புகழ்பெற்ற மருத்துவர் இது பத்தி ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அவர் நிறைய நோயாளிகளை பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாரு. நாம உளவியலையும் ஆன்மீகத்தையும் ஒண்ணுன்னு தப்பா நினைச்சிட்டோம். ரெண்டும் வேற வேறையா? ஆமா, ஒருத்தருக்கு வர்ற மனச்சோர்வு
மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்களாலேயோ இல்ல கடந்த கால அதிர்ச்சிகளாலேயோ வந்தா அது மனம் சார்ந்த பிரச்சனை. அதுக்கு தெரப்பி தேவை. ஆனா வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் ஒரு ஆழ்ந்த வெறுமை தோணுச்சுன்னா அது ஆவி சார்ந்த பிரச்சனை. அட, எபிரியர் 4:12 இத பத்தி சொல்லிருக்காங்களே. கரெக்ட். கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவின் உள்ளாரத்தையும் ஆவியின் உள்ளாரத்தையும் ஊடுருவி பிரிக்கிறதுன்னு அங்க சொல்லியிருக்கு. பைபிள் மனசையும் ஆவியையும் ரொம்ப தெளிவா பிரிக்குது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்ப ஒரு 3 மாடி கட்டிடமா நினைச்சுக்கோங்க. தரைத்தளம் தான் நம்ம உடல். அங்க நம்ம சமைக்கிறோம், சாப்பிடுறோம். முதல் தளம் தான் நம்ம மனம். அதை நாம பெயிண்டிங், ஃபர்னிச்சர்னு ரொம்ப அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கோம். அருமையான உதாரணம். தொடருங்க. ஆனா 2வது தளத்துக்கு, அதாவது மொட்டை மாடிக்கு போற வழிய நாம நிரந்தரமா பூட்டி வச்சிட்டோம். அந்த 2வது தளம் தான் ஆவி. இப்போ வீட்ல வெளிச்சமே இல்லன்னு வருத்தப்பட்டுட்டு முதல் தளத்துல இன்னும் புதுசா அலங்கார பொருட்களை வாங்கி வைக்கிறோம். ஆமா, தெரபிஸ்ட் கிட்ட போய் எப்படி அழகுபடுத்துறதுன்னு கேக்குறோம். ஆனா உண்மையான பிரச்சனை என்ன? நாம மொட்டை மாடிக்கு போற கதவை திறந்து சூரிய வெளிச்சத்தை உள்ள வர அனுமதிக்காததுதான். நான் சொல்றது சரிதானா? சரியா சொன்னீங்க. மனநல மருத்துவம் அப்படிங்கிறது முதல் தளத்துல இருக்கிற பொருட்களை சரி செய்யுது. அதுவும் கட்டாயம் தேவைதான். ஆனா உடைஞ்சு போன அந்த மொட்டைமாடி கலவை எப்படி சரி செய்யறது? அதுக்கு என்ன தீர்வு? அது மனிதனோட சொந்த முயற்சியால சாத்தியம் கிடையாது. திருப்பாடல் 51:10-11 அதுக்கு பதில் சொல்லுது. தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் என்னகத்தை உருவாக்கும், உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும்னு இருக்கு. ஓ, கடவுள்தான் அந்த புது ஆவியை உருவாக்கணும். ஆமா, இறைவனோட தூய ஆவியும் மனிதனோட ஆவியும் இணையிற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த மொட்டை மாடியில சூரிய ஒளி விழுற தருணம், அதுதான் ஒரு மனிதனை முழுமையடையச் செய்யுது. அதுதான் ஆன்மீகத்தோட உச்ச நிலை. ரொம்ப ஆழமான ஒரு பயணம் இது. அதாவது 1000 வருஷமா நம்ம பழகிப்போன இருபரிமாண தத்துவத்திலிருந்து வெளியே வந்து முப்பரிமாண தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். ஆமா, மனித ஆவி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட இணையிற ஒரு ஆண்டனா. மனநலனையும் ஆன்மீகத்தையும் பிரிச்சு பாக்குறது தான் உண்மையான குணமளித்தலுக்கு அடிப்படை. கண்டிப்பா. மனிதனோட முழுமை அப்படிங்கிறது அவனோட உடம்போ அறிவோ மட்டும் கிடையாது. அந்த 3வது மாடியான ஆவி திறக்கப்பட்டு தெய்வீக காத்த சுவாசிக்கும் போதுதான் அவன் முழு மனிதனாகிறான். இல்லனா கேம்ல ஃபர்ஸ்ட் லெவல்லே சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான். சரியா சொன்னீங்க. அதனால அடுத்த முறை நீங்க வாழ்க்கையில ஒரு சோர்வையோ முழுமையற்ற தன்மையோ உணர்ந்தா உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. உங்களோட எந்த தளம் பூட்டி கிடக்கு? உடலா, மனதா, இல்ல அந்த சிக்னலுக்காக காத்துட்டு இருக்கிற உங்க ஆவியா? இது ஒவ்வொருத்தரும் அவங்கள தாங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இன்றைய உலகம் ஜிம்முக்கும் தெரப்பிக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. உடம்பை ஏத்துறோம், மனசை தியானம் செஞ்சு கூர்மையாக்குறோம். ஆனா தெய்வீகத்தோட நம்மளை இணைக்கிற அந்த ஆண்டனாவை பயன்படுத்தாமலே விட்டா என்னாகும்? உடம்புல இருக்கிற ஒரு தசை மாதிரி அதுவும் சுருங்கி போயிடுமா? கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த நெட்வொர்க் கனெக்ஷனை நீங்க என்னைக்குமே செக் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு உங்க 3வது பரிமாணத்துக்கு, அந்த மொட்டை மாடிக்கு நீங்க எப்படி வெளிச்சம் கொடுக்க போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம்.